அந்த ஓட்டைப்பானை அது கழுத்துக்கிட்ட சின்ன ஓட்டை இருந்ததுனால தண்ணியெலாம் போயிடுத்தேன்னு நினச்சிட்டு முகம்பாடி உட்காந்துட்டு இருந்தது. அது பக்கத்தில் அதே சைஸில் இருக்கிற ஒரு பானை ஃபுல் தண்ணியோடு இருந்தது. அதை பார்த்த உடனே இந்த ஓட்டைப்பானைக்கு அழுகையாக வந்தது. எனக்கு மட்டும் கடவுள் ஒன்றுமே கொடுக்க மாட்டாரா? நான் மட்டும் ஓட்டைப்பானையாக தான் இருக்கணுமா? நான் இந்த பானை மாதிரி தானே முதல்ல இருந்தேன். ஏன் ஓட்டையானே? ஏதோ தெரியாமல் அடிச்சுட்டேன். அது கொண்டு இவ்வளோ பெரிய ஓட்டையாகணுமா? எனக்கு எண்ணெயை தூக்கின்னு போய் எண்ணெயை தூக்கின்னு போய் அந்த நல்ல பானையை தூக்கின்னு போய் கேலி பண்ணுறாரு அந்த எஜமானர். 2 பானை 2 கையில் கொண்டு வரார். அந்த பானை மட்டும் முழுச தண்ணி இருக்குது, எனக்கு மட்டும் கால் பாகம் தான் தண்ணி நிற்காது. இந்த மாதிரி இழப்பம் பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப அழுகாது செலுத்து. அதுக்கு அந்த தண்ணி இருந்த பானை என்ன செலுத்து, நிறைய குடம் நீர் தழும்பல் இல்லையா, அதனால் அது என்ன செலுத்து, கவலைப்படாத சரியா? உனக்கு கால் பாகம் தண்ணி இருந்தால் கூட ஒன்றையும் அவர் தினம் தூக்கின்னு வர இல்லையா, அதுக்கு பெருமையாக நினச்சிக்கோ. இதெல்லாம் ஒரு கவலையும் இல்லை. கடவுள் யாரையும் குறைவாக வைக்க மாட்டேன் செலுத்து. அதெல்லாம் தப்பு. நீ நன்னா திரும்பி வருகிற, நீ பேசுவ நன்னா மம்பளப்பா. நான் தான் அந்த கால் குடத்தில் உட்காந்துருக்கேன், நான் என்னத்தை நினச்சி பெருமைப்படுத்திக்கதே அப்படின்னு திருப்பியும் சண்டை போட்டது. சரி நீ சண்டை போடுறதுன்னா நானோட பேசலை. ஏன்னா கடவுள் யாருக்கும் குறைய வைக்க மாட்டேன் தான் எங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பியும் கவலையாக உட்காந்து இந்த ஓட்டக்குடம். அடுத்த நாளும் அந்த ஓட்டக்குடத்தில் தண்ணி எடுத்துன்னு அந்த எஜமானர் வழியிலெல்லாம் அந்த ஓட்டப்பானையால் ஒழுகிண்டே வந்துடுது. முக்கால் வசி தண்ணி ஒழுகி வந்துடுது. கால் பாகத்துக்கு தான் வந்தது. அது அப்படியே கால் பாகம் தண்ணி எடுத்துன்னு உட்காந்துருந்தது. இப்படி இருக்கும் பொழுது கடவுள் யாரையுமே குறைய வைக்க மாட்டேன்னு சொல்கிறது இந்த முழுப்பானை, அது நிஜமா அப்படின்னு அதுக்கு ஒரு எண்ணம் தோணிட்டு உடனே அது சொல்லிட்டு, கடவுளே நான் ஒரு கால் பானையாக ஓட்டப்பானையாக உட்காந்துன்னு இருக்கேன், எனக்கு என்ன பெருமையை நீங்கள் கொடுத்துருக்கோங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டது. கடவுள் சிரிச்ச, நீ உன் குடிசை விட்டு முதல்ல வெளியில் வா அப்படின்னு உருண்டு 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 வெளியே என்ன கேட்டது. குடிசை வாசலில் எவ்வளோ செடி கொடிகள் மலர்கள்லாம் மலர்ந்துருக்கு பார்த்தியா? ஆமாம், அதுக்கு என் ஓட்டைக்கு என்ன சம்பந்தம் கேட்டது. உன்னோட பானையிலேருந்து ஒழுகின ஜலத்தில் தான் இவ்வளோ மலர் செடிகளும் இங்கே பூத்து குலுங்கிறது தெரியுமானுக்கு? அந்த பானைக்கு நிறைவாக இருக்கிறதுல கூடிய சந்தோஷத்தை கொடுத்தேன். நீ குறைவாக இருந்தாலும் உன்னால் என்ன பயன் உண்டோ அந்த பயனை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். கடவுளுடைய படைப்பில் எது குறைவு எது நிறைவு? எல்லாருமே குறைவாக இருந்தால் கூட கடவுள் பார்த்து அதை நிறைவேற்றிடுவான்னு உனக்கு தெரியாதா சொல்லிட்டு அந்த ஓட்டப்பானைக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா ஆஹா துள்ளி குதிச்சுது. ரொம்ப குதிக்காத, கொஞ்சம் கால் பக்கத்து தண்ணியோடு தானே உக்காந்துக்குவா சரியா? நீ சந்தோஷமாயிரு சொல்லிட்டு அடுத்து நான் முழு பானை மெதுவாக அந்த பானை என்னோட பண்ணுறதுன்னு பார்த்தா அந்த பானை சிரிச்சுன்னு இருக்குது. என்ன சிரிச்சுன்னு இருக்க கேட்டது. நீ சொன்னது நிஜம்தான். கடவுள் என் பங்களையும் எழுந்து ஓட்டப்பானையாக இருந்தாலும் அந்த ஓட்டையிலேருந்து வந்த தண்ணியிலேருந்து நிறைய பூக்களெல்லாம் மலர வச்சுட்டேன். நம்ம குடிசையோட வாசலில் நிறைய பூக்கள் வளர்ந்துருக்கு இல்லையா, அதுக்கு நான் தான் காரணமா சரி பார்த்தியா நான் சொன்னேன்ல சொன்னேன்ல அப்படின்னு 2 பானைகளும் சந்தோஷமாக கை குலுக்கி நகிழ்ச்சி அடைஞ்சிதுங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொடுங்க.